சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸி பிஸியா இருக்கேன். சிஸ்டர் இன்னைக்கு நாம திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள் அப்படின்ற தலைப்புல 59வது வசனம் பார்க்க போறோம் சிஸ்டர். அது படிங்க சிஸ்டர். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனது தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இன்னும் உங்களில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் அதிகாரமுடைய தலைவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆனால் யாதொரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் அதனை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள். அவர்களுடைய தீர்ப்பை நீங்கள் திருப்தியாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இதுதான் நன்மையாகவும் மிக அழகான முடிவாகவும் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் தூதருக்கும் உங்களுடைய காரியங்களை சீரமைப்பவர்களுக்கும் பணியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். ஸோ இது எப்படி முஸ்லிம் சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னா இது டைரக்டா பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் இது. ஏன்னா இங்க கடவுள் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் அப்படின்னா இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகமாயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி மீண்டும் இது சொர்க்கமாக போகுது, அங்க போகணும்னா அங்க காமம் கோபம் பற்று பேரரசு அகங்காரம் இருக்காது, அதை நீங்க விடணும். அங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால அப்படி இருந்தீங்க ஆரம்பத்துல, உடல் உணர்வுல வந்ததுனால இந்த காமம் கோபம் எல்லாம் வந்துச்சு. சோ இதை அழிக்கணும்னா மீண்டும் ஆத்மான்னு உணருங்க, அதாவது உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரம் ஜொலிக்குது. சோ அந்த ஆத்மா தான் நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை அல்லாவை அல்லது சிவபெருமானை நினைவு செய்யுங்க. இந்த மூணுமே ஒருத்தரை தான் குறிக்குது, கடவுள் ஒருத்தர் தான். இதுதான் இறைவனுடைய ஞானம். இப்ப இறைவனே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு நம்ம அப்பாவை அல்லாவை அப்பான்னு அன்பா நினைக்கணும். உடம்புக்கு அப்பா கிடையாது, ஆத்மாவுக்கு. ஏன்னா பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லைன்ட்டு அடிக்கடி சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இது ஆத்மாவுக்கு அப்பா, அதை புரிஞ்சுக்கணும். சோ இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணுனா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்காது. அதனாலதான் அவங்கள இன்னை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஏன்னா இந்த கண் வழியா பாக்குறது, வாய் வழியா பேசுறது, காது வழியா கேட்கறது எல்லாமே உள்ள உட்காந்துட்டு ஒரு புள்ளி பண்ணிட்டு இருக்குது. அந்த புள்ளி போயிடுச்சுன்னா கண்ணு இருந்தும் வேஸ்ட், காது இருந்தும் வேஸ்ட். சோ அந்த புள்ளி தான் நான்ற உணர்வுலே இருந்து பிறரை பார்த்து பழகும் போதுதான் அந்த புள்ளியில பூர்வ மத்தியிலே தான் உங்க கவனம் இருக்கும். அதனாலதான் அங்க காமம் கூட இருக்கு. ஆனா குழந்தை பிறக்கும், கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும், தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு. இதை இயேசு கூட கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலை கூட அப்பால பேர்ந்து விழும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அந்த பலம் இருக்கும். சோ இப்ப நாம கலியுகத்தின் இறுதியில அனைத்தையும் இழந்து இருக்கிறோம். காமம் கோபம் இதெல்லாம் விழுந்ததுனால காரணம் உடம்புன்னு நினைச்சிட்டோம். இப்ப மீண்டும் ஆத்மான்னு அப்பாவாகிய என்னை அன்பா நினைங்க அப்படின்னு அப்பாவா மட்டும் இல்லை, இந்த ஞானத்தை கொடுக்கிற டீச்சர், குருவாக கூடவே அழைச்சிட்டு போற சத்குருவாகவும் இருக்கிறார் கடவுள். இப்ப 2 விஷயம் பண்ணோம். ஒண்ணு, இறைவனை நினைத்து நம்ம குணத்தையும் மாத்திக்கணும். ஆத்மான்ற உணர்வுல இருந்து இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். முரளி அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க, சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ அந்த முரளி படிக்கணும், இறைவன் நினைவுல இருக்கணும். இது முக்கியமான கடமை. அடுத்தது, இதை நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும், எல்லா மதத்தினருக்கும் தெரிவிக்கணும். இதை சேவைன்னு சொல்லுவோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த சேவைக்காக 12 ஜோதிர்லிங்கம் வைக்கிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு யுக்திகளை பயன்படுத்துவாங்க. பட் எப்படியா இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து செய்வாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து. அப்ப ஒரு 2 பேர் ஒன்னா இருக்கிறதே கஷ்டம், 3 பேர்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப எத்தனை பேர் சேர்ந்து சேவை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள், சமஸ்கார குண மோதல்கள், எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அன்பா இருந்துருவாங்க இல்லையா? இப்ப ஒன்னா சேர்ந்து சேவை செய்யணும்
அப்படின்னு வரும்போதுதான் பிரச்சனை. ஏன்னா கடவுளுடைய ஞானம் கிடைச்சிருக்குது. அதிசயம்தான், அற்புதம்தான். இதுல நான் பெரியவனா, நீ பெரியவனான்றதெல்லாம் வந்துரும். இது இல்லாம இங்க ஞானம் எதுக்கு? காமம், கோபம் இல்லாத உலகத்திற்கு போவதற்கு நம்மை அப்படி மாத்திக்கணும். அப்ப நம்ம சகோதரர்கள்லயோ, சகோதரிகள்லயோ யார் இடத்திலாவது இந்த காமம், கோபம், அந்த ஒரு மற்றவர்கள நோகடிக்கிற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னும்போது, அவங்க கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா, பிரிவு தான் ஏற்படும். அங்க பிரிவில்லாத உலகத்தை உருவாக்குறேன். ஆனா நம்ம 5000 வருடம் வாழ்ந்திருக்கிறோம். கணக்கு வழக்குலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பயங்கர மோதல்லாம் வரும். ஆனாலும் அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, நான் உங்களுடைய அப்பா. அவங்களுக்கும் நான் தான் அப்பா. இப்ப 2 குழந்தைங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையுடைய அப்பா, அம்மா அத பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குழந்தை எந்த குழந்தை அடிக்குதோ, அந்த குழந்தையுடைய அப்பா, அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இவங்க அடிக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுடைய பொறுப்பு. அதே மாரி கடவுள் சொல்றாரு, என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க சட்டத்த கையில எடுத்துக்காதீங்க. இல்ல அவங்க கூட போய் சண்டை போட்டு, உனக்கு தெரியுமா? ஸ்ரீமத்னா இறைவன் கொடுக்கிற வழி. அது தெரியுமா? முஸ்லிம்கள் பாஷையில என்ன சொல்லலாம்? ஹராம், ஹலால் அப்படி சொல்றாங்க. ஹலால். ஆ சோ எது ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்க அவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா, இன்னும் உங்க மேல வெறுப்பு தான் வரும். அதனால நீங்க கடவுள் கிட்ட சொல்லுங்க. அல்லது ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டர்ல தலைமையில ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? இன்சார்ஜ் பிரதரோ, சிஸ்டரோ இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க மறந்துருங்க. ஏன்னா, நீங்க திருப்பி பேசுனீங்கன்னா, அவங்க உங்கள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சு, இது கணக்கை அதிகரிக்கும். ஏற்கனவே நெறைய பாவம் செஞ்சு தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையணும். உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு. இதுதான் அப்படியே பைபிள்ல வெளிப்பட்டிருக்குது. துக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ட்டு இருக்கும். சோ இது எல்லாமே இப்ப இறைவன் கொடுக்கிற ஞானம் அங்க வெளிப்படுது ஒவ்வொரு மதத்திலும். சோ அப்ப கடவுள் கிட்டயோ அல்லது நிமித்த சகோதர சகோதரிகளுக்கிட்டயோ சொல்லிக்கிட்டு நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறார். சோ இப்ப இத படிக்கும்பொழுது பாருங்க உங்களுக்கு புரியும். நம்பிக்கை கொண்டவர்களே, சோ இங்க பேசுறது கடவுள் தான் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இங்க பணிஞ்சு போவாங்க. இல்லாட்டினா நான் ஏன் பணிஞ்சு போணும் அப்படின்றுவாங்க. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க. இல்லையா? அல்லாஹ் கொடுக்கிற ஞானம் கடவுளே கொடுக்கிறாரு. அவரு விட்டுற சொன்னா விட்டுற வேண்டியதுதான். இல்லையா? இங்க அவமானம் இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், நாம கேட்கிறோம். அதனால கீழ்ப்படியுங்கள். அதே மாரி தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். சோ தூதர்ன்றது இறைவனுடைய செய்தியை நம்ம அழைச்சிட்டு போய் எல்லார்கிட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? கோயில்ல, சர்ச்சுல, மசூதிக்கு இன்னும் போக ஆரம்பிக்கல. கடைசியில அது நடக்கும். மற்றபடி வீடு வீடா கூட போய் குடுக்குறாங்க. இந்த மாரி YouTubeல குடுக்குறோம். சோ யாரெல்லாம் செய்தி குடுக்குறாங்களோ அவங்க தூதர். போஸ்ட்மேன் வேற ஒண்ணும் கிடையாது. தூதர்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. இருந்தாலும் கடவுளுடைய செய்தி குடுக்குறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லையா? அப்ப தூதருக்கும், உங்களுடைய காரியங்களை சீரமைப்பவர்களுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோஆர்டினேட்டர். ஒரு சேவை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒருத்தருடைய நிமித்தமா இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. அவங்க தவறே பண்ணி இருந்தாலும், எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாம் கலியுகத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். திடீர்னு அந்த கலியுகத்தின் குணம் எட்டி பார்க்கும். பொறாமை, இந்த மாதிரி விஷயம்லாம். ஆனா, நீங்க அமைதியா போயிடுங்க. நீ பண்றது தப்பு அப்படி இப்படின்னா, கெட்டு போறது கடவுளுடைய பேர். ஏன்னா நம்ம இங்க பெருமையா சொல்றோம். கடவுள் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சோ ஒவ்வொரு மதத்தினரும், கடவுள் எப்புட்றா பேசுறாரு? முஸ்லிம் சகோதரர்களும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லன்னா நம்மள பத்தி சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன். இதனால கெட்டு போறது கடவுள் அப்பாவுடைய பேரு. ஏன்னா, கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்றத வாய் வழியா சொல்லி அவங்க நம்பிட மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, குரான்ல கூட தான் இது இருக்கு. பைபிள்ல கூட தான் இருக்கு. கீதையில கூட தான் இருக்கு. இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த குணம் காமத்தையே வென்று காட்டும். கோபத்தையே வென்று காட்டும். எவ்வளவு அவமானம் வந்தாலும் சிரிச்ச முகம் மாறாம உண்மையிலே உள்ளன்போட பழகுறோம். இதன் மூலமா தான் இவங்க கடவுளுடைய குழந்தைங்கன்னு நம்ம வெளிப்படுத்தும். அதுதான் பிள்ளை தந்தையை வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. மகன் பிதாவை வெளிப்படுத்தினார். சோ அதனால பணியுங்கள் சொல்றது யார்? கடவுள் சொல்றார். என்னுடைய அன்பான அப்பா சொல்றார். உண்மையான அப்பா. இவ்வளவு நாள் இந்த 5000 வருடம் நான் அனுபவித்த அத்தனையும் கொடுத்தவர் அவர்.
அதுல அவருடைய வழியை மீறி போய் நான் போய் துக்கத்தை அனுபவிச்சிருப்பேனே தவிர, அவருடைய வழியில இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்காது. 2500 வருடம் சொர்க்கத்துல எந்த துக்கமும் இல்லையே. எப்ப உடல் உணர்வு வருதோ அப்பதானே துக்கம் வருது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நரகத்தை விட்டுட்டு போகணும். இந்த நரகத்தின் ஒரு பொருளுக்காகவோ, நபருக்காகவோ ஏன் அடிச்சுக்கிறீங்க? இது அழியப் போகுது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயத்துல பிணக்கு, மனஸ்தாபம் வருது அப்படின்னா, பேசுறது கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. இறுதி நாளை நம்புபவர்கள் அப்படின்றாங்க. இறுதி நாளுன்னும் சொல்லலாம், சொர்க்கம்னும் சொல்லலாம். ஏன்னா இறுதி நாள்ல என்ன பதவி கிடைக்கும்னு தெரியும், அவ்வளவுதான். அப்ப அந்த சொர்க்கத்தில் வரப்போகுதுன்னு தெரியும். அதுக்குதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இங்க ஏன் காமத்தை விடுறோம், கோபத்தை விடுறோம்னா இதனால விடுறோம். ஏன்னா சொர்க்கத்தில் அது இருக்காது. கரிமீன், பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் விடுறது, அன்பா இருக்கிறது, ஒரு காரணத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். ஏன்னா நீங்க கொஞ்சம் கோபப்பட்டீங்கன்னா, கடவுளை விட்டு போறதுக்கு நீங்க ஒரு காரணம் ஆயிடுங்க. அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அதனால அதன் மேல நம்பிக்கை நம்ம போயிட்டு இருக்கிறோம்ன்றது மட்டும்தான் தெரியணும். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகும்போது பிச்சை போட்டுக்கிட்டே போற பழக்கம் இருக்கும். கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க இருப்பாங்க எப்பவுமே. அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது நம்முடைய சிலை தான். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய சிலை. நாம தான் அங்க இருந்தோம். அப்படி இருந்தவங்க தான் இப்ப அனைத்தையும் இழந்திருக்கிறோம். மீண்டும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். இப்ப நம்முடைய சொத்து, பேரு, புகழ் இதையெல்லாம் அபகரிப்பதற்கு வருவாங்க. இந்த ஞானத்தை எடுத்தவர்களும் வருவாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் பதவி இருக்குது. ராஜா, ராணி, பிரஜைகள், பணக்கார பிரஜை, நடுத்தர பிரஜை, வேலைக்காரன், அவங்களுக்கும் வேலைக்காரன், வெட்டியான், இவ்வளவு பதவி இருக்குது. அப்ப கீழ் பதவி உள்ளவர்கள் கீழான குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதனாலதான் இந்து கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, உள்ள சாமி சும்மா அற்புதமா உட்கார்ந்துட்டு இருக்கும் மூலஸ்தானத்துல. ஆனா வாசல்ல பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஆக்ரோஷமா ஆண் தேவதைகளோ, பெண் தேவதைகளோ அப்படியே கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு, பல்லெல்லாம் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கவே பயமா இருக்கும். அவங்களும் இந்த ஞானத்தை எடுத்து குணத்தை மாத்திக்காதவர்கள். ஏன்னா அங்க எல்லாருமே தேவை. அப்ப அது தெரியுது இல்ல. அப்ப நீங்க பொறுத்துக்கோங்க. நீங்க ராஜாவா ஆகணும். அமைதியா உள்ள போறவங்க ராஜாவாகணும். இப்ப உள்ள இருக்கக்கூடிய சாமி எப்படி இருக்கும்? சிரிச்ச முகத்தோட இருக்கும். வெளியில இருக்கிறது தான் மோசமா இருக்கும். அதே மாதிரி ஆபாசமா இருக்கிறது எல்லாமே வெளியில இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற சாமி எப்படி இருக்குது? அப்படி நீங்க போகணும். அதுக்காக அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உன் குழந்தை இப்படி பண்ணுதுப்பா. ஒப்படைக்கிறது மட்டும் இல்ல, சுபபாவனையும் நம்ம வைக்கலாம். நம்ம எண்ணமும் அங்க வேலை செய்யும். கடவுள்கிட்டயும் சொல்லிட்டு, எனக்கு இப்பதான் நான் இறைவனுடைய குழந்தையா இருக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த சக்தி வரல. நீங்க பார்த்துக்கோங்க அந்த குழந்தைன்னா, சூப்பரா பார்த்துக்குவேன். உங்களுக்கு அடுத்தது பிரச்சனை வராம, அந்த குழந்தை மூலமா. ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது, தூதரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதாவது இங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டர்லயும் அங்க இன்சார்ஜ் இருக்கிறாங்க இல்லையா? மூத்தவர்கள். அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ, அது அவங்க பொறுப்புப்பா. நம்ம சொல்லிட்டோமா முடிஞ்சு போச்சு நம்ம கடமை. இதுதான் மிக சிறப்பான, அழகான முடிவாக இருக்கும். அத விட்டுட்டு நீயா நானா பார்த்துடலான்னு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஞானம். இதை நீங்க முஸ்லிம்களுக்கு எடுக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அது கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா, இப்ப இந்து மதத்துக்கு கூட எடுக்கிறது கஷ்டம் தான். இப்ப ஒரு பாலியல் குற்றம் பண்றாரு ஒருத்தர். அப்ப யாரோ ஒரு சகோதரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் அவங்க மாட்டுறாங்க. இது முஸ்லிம் மதத்திலயும் ஒரு ஃபேமஸான தலைவர் அது மாதிரி மாத்தினார். அந்த இயக்கமே ஃபுல்லாவே மாத்திச்சு. கிறிஸ்தவ மதத்திலயும் அடிக்கடி பாதிரியார்கள்லாம் மாட்டுறாங்க. அங்க அது வேற விஷயம். ஏன்னா அங்க காமம் தப்புன்னு சொல்லப்படல. இங்க காமமே தப்புன்னு சொல்லப்படுது. இங்க ஸ்லைட்டா ஆரம்பிக்கும் போதே கடவுள் கிட்ட சொல்லிடுங்கன்றாரு. இங்க காமத்துல விழற அளவுக்கு கிடையாது. லைட்டா ஆரம்பிக்கும் போதே அவங்கள பார்த்தா எனக்கு மனசு டிஸ்டர்பா இருக்குது. கடவுள் கிட்ட சொல்றாங்க. இதே நம்ம மற்றவர்கள் கிட்ட சொல்ல முடியாது. சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்கன்றாரு. அதாவது அவங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்க வராங்களா? இன்சார்ஜ் பிரதர், சிஸ்டர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மற்ற மதத்திற்கு இதை எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மதத்திலும் இந்த மாதிரி மாற்றுறாங்க பாலியல் குற்றங்கள். அதை அவங்களுக்கு கடவுளையும் தெரியாது, தூதரும் இல்ல. இப்ப யார்கிட்ட சொல்ல முடியும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது அதுல. இன்னொன்னு அவங்க ஒன்றும் ஒன்னா சேர்ந்து சேவையெல்லாம் பண்றது கிடையாது. கிறிஸ்தவ மதம் பண்றாங்க, நோட்டீஸ் தான் கொடுப்பாங்க, அதுவும் அப்படியே கும்பலா போய் கொடுக்கறதுலாம் கிடையாது. நம்ம தான் எக்ஸிபிஷன் வச்சு கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி முஸ்லிம்கள் எங்க ஊர்ல ஒரு தடவை போட்டாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே பிரம்மகுமாரிகள் எப்படி நம்ம படம்லாம் வச்சு சொல்லியிருப்போமோ அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா, இங்கதான் காமத்தை விடணும், கோபத்தை விடணும். இங்கதான் பிரச்சனையே வரும். அங்க எதுவும் விட வேண்டிய விஷயம் கிடையாது இல்ல, ஜஸ்ட் மதம் மாறுற விஷயம்தான். இங்கதான் இந்த சமஸ்காரம் முதல்ல வரும். அதனால கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. மற்றபடி மதத்துல என்ன வரும்னா குடும்ப பிரச்சனை தான் வரும். லௌகீக பிரச்சனை தான். என் பொண்டாட்டி சரியில்ல, புருஷன் சரியில்ல, வா ஜமாத்துக்கு வா, இதுதான் நடக்குமே தவிர இறைப்பணியினால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஏன்னா அங்க ஒரு பாதிரியார் தான் இருப்பாங்க, ஒரு ஆலிம் தான் இருப்பாங்க. அவங்க பேசுறதுதான் மத்தவங்க கேட்க போறாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க இந்த ஞானத்தை எடுக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமமா ஞானம் நிரம்பியவர் ஆயிடுறோம். ஒவ்வொருத்தரும் ஞானத்தை கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர் கொடுங்கன்ற. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, சூப்பர் சூப்பரான இது சிஸ்டர். ஓகே, 60 தானே? ஆமா, 60 படிங்க சிஸ்டர். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டுள்ள வேதங்கள் யாவற்றையும் மெய்யாகவே தாங்கள் விசுவாசிப்பதாக எண்ணிக்கொண்டிருப்போர்பால் நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் தாகூத்தை சைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஆக்க நாடுகிறார்கள். ஆனால் அவர்களோ அவனை நிராகரித்து விட வேண்டும் என திட்டமாக கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். அந்த சைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் வழிகெடுத்து விடவே நாடுகின்றான். சூப்பர். சோ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, உன் மீது இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னோர்கள் மீது இறக்கப்பட்டதையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்க அவனையே தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான். சோ இங்க எல்லா மதத்தையும், அந்த மதத்தின் வேதங்களை வச்சிருக்கிறவங்கள பத்தி பாபா சாரி கடவுள் சொல்றாரு. சோ கடவுளை தான் நாங்க அப்பான்னு கூப்பிடுவோம். ஹிந்தியில அப்பானா பாபா மரியாதையாக. சரி, அப்ப நாங்க எல்லாத்தையும் நம்புறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துலயுமே சைத்தானை நிராகரிக்க வேண்டும் தானே போட்டிருக்குது இல்லையா? இப்ராஹிம் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும், காதல் மனைவியையும் குழந்தையும் விட்டுடு அப்படின்னு கடவுள் சொன்னோடனே விட்டுறாரு. ஒரு குழந்தைய கொலை பண்ணுன்னு சொல்லும்போது கொலை பண்ண போறார். அங்க என்ன மெசேஜ்? பற்றை விடு, அது சாத்தான்னு அர்த்தம். காமத்தை விடு, அது சாத்தான்னு அர்த்தம் இல்லையா? மனைவின்னும் போது காமம் வருது, குழந்தைன்னும் போது பற்று வருது. ரெண்டுத்தையும் விடுன்னு அர்த்தம். அங்க டைரக்டா சொல்லப்படல, அதான் பிரச்சனை. அப்ப திரும்ப திரும்ப நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு கதையிலும் பார்க்கலாம். இப்ப இதேதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஒரு இதுலயும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, அது பேர் என்ன, பைபிள் பழைய ஏற்பாடுல சாலமன் சோ அங்கதான் கதை இருக்கும். இங்க கதையுடைய மெசேஜ் மட்டும் சும்மா ஸ்லைட்டா இருக்குது. அது சில சமயம் ரைட்டா இருக்கலாம், சில சமயம் தப்பா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே மனித வழிதான், எல்லா மதங்களுமே. கடவுள் இறுதியில தான் கொடுக்கிறார். இப்பதான் கொடுக்கிறார் கடவுள். கடைசின்னு ஒரு வருடம் இது சொர்க்கம் வந்துச்சு, நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போனா இறைவனே நினைச்சிட்டு இருங்கன்னு இறைவன் கொடுக்கிறார். அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியணும். அவர் சொல்ற செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்ட்டு. நாம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். சோ இப்படி இறைவனை நினைங்கன்னு எல்லா மதத்திலயும் இருக்குது. ஆனா எப்படி நினைக்கணும்னு எந்த மதத்திலயும் இல்லை. கடவுள் எப்படி இருப்பாருன்னு எந்த மதத்திலயும் இல்லை. சோ அப்ப நினைங்கன்னு இருக்குது இல்ல. சோ நினைங்கன்னு நாம சொல்றோம். ஏன்னா நினைத்தால்தான் அந்தந்த மதத்தில் சொல்லப்பட்ட எதை செய்யக்கூடாது, சைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை உங்களால விட முடியும். இல்லாட்டினா விட முடியாது.
அப்படின்னு நம்ம தெளிவா சொன்னாலும் அவங்க சைத்தானே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாவம்ன்றத அவனே எங்களுக்கு சொல்லட்டும் இல்லையா? பாவம் செஞ்சா அதுக்கப்புறம் தண்டனை ஜெயிலுக்கு போவான், இல்ல கொலை பண்ணப்படுவான்ல, அது வரைக்கும் வெயிட் பண்றோன்றான். செம சூப்பர்ல இது. நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்காம அது சரி அதுதான் சைத்தான்னா அது அது நியாயம் சொல்லட்டும்னா என்ன அர்த்தம்? அது கொடுக்கும்ல. அதுதான் நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் தான் அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான் ராமரை. மனைவியை கடத்திட்டு போயிடுவான். கடைசியில பயங்கர யுத்தம் நடக்கும். கடைசியில ராவணன் மரண படுக்கையில இருக்கும்பொழுது ராமர் சொல்வாரு அவன் பெரிய ஞானி, இப்போ அவன்கிட்ட போய் ஞானத்தை கத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரனை அனுப்புவார். இந்த ராவணன் தான் சைத்தான் சொல்றது. அப்படி ஒரு மனிதன் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்காரம். இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஞானத்தை கத்துக் கொடுக்கும் இல்லையா? ஒரு பிரச்சனை அடிப்பட்டதுக்கு அப்புறம் டேய் வேணாண்டா வேணாண்டா அந்த பொண்ணு சரியில்லடா சரியில்லடான்னா கேட்க மாட்டான். போய் விழுந்து மச்சான் நீ சொன்ன ரைட்டு தான் மச்சான், அவ போன்ல நிறைய பேரோட கண்ணாப்பினான்னு பேசிருக்கிறான் மச்சான். அப்ப அப்ப என்னது சைத்தான் அவருக்கு ஞானத்தை கொடுக்குது. அது சொல்லட்டும்னு வெயிட் பண்றாங்க. உலகம் தானே அழிய போகுது, சரி அழியும்போது எல்லாரும் தானே அழியிறாங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப ஆனா அந்த சைத்தான் அவங்கள என்ன பண்ணுவான்? கடவுளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளிடுவான். திரும்பி வர முடியாத தூரத்துக்கு தள்ளிடுவான். அந்த மயக்கத்துல இருந்து உங்களால வெளியிலே வர முடியாது. வேற ஏதாவது மயக்கத்தை தேடிட்டு இருக்கும். காமம் தப்புன்றோம். விடலைன்னா என்ன ஆகும்? நிறைய இப்ப வெளிநாடுகள்ல இப்ப முஸ்லிம் நாடுகள்ல பாத்தீங்கன்னா 4 மனைவி. அது இல்லாம இப்போதைய சட்டம் டைவர்ஸ் வேற வந்துச்சா? அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா 4 மனைவிலாம் வச்சுக்கிறது இல்ல. எவன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு இருக்குது, டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துலயும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மனைவி வைக்கிறதும் இருந்தது இல்லையா? அந்த பழக்கம் அந்த காமத்துல ஊர்னது அடுத்த ஜென்மத்திலயும் வெளிப்படும். ரொம்ப சின்ன வயசுலயே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? பாலியல் குற்றம் தான் செய்வான். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் மதத்துல என்கிட்டயே செக்ஷுவல் அபியூஸ் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது பஸ்ல பக்கத்துல வயசானவர் அவரு தொப்பி போட்டுக்கிட்டு முஸ்லீம் எப்படியும் ஒரு 60க்கு மேலதான் இருக்கும். அவரு தப்பா நடந்துக்கிறாரு. பொண்ணா இருந்தா கத்தலாம், பையனா இருந்து எப்படி கத்துறது? அப்ப நான் என்ன ஒரு +1 +2 படிக்கிறேன். என்னடா இப்படி நடந்துக்கிறான்? இதே மாதிரி ஒரு தடவை தியேட்டர்லயும் நடந்துச்சு. அவரும் முஸ்லீம் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது காரணம் என்னன்னா இந்த காமம் அப்படி இட்டுட்டு போய் விட்டுரும். எது மறுக்கப்பட்டுள்ளதோ, எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை பண்ணாலே நீங்க மறுக்கப்பட்டதை பண்ணிடுவீங்க. அதான் சாத்தானுடைய வழி. அதை விட்டுட்டு கடவுளுடைய வழியை புடிங்கன்றோம். கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் இறுதியில தான் வர்றார். அவர் தான் கொடுக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்பதான் நீங்க தப்பிப்பீங்கன்றார். இப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்ல சாத்தான் எங்களுக்கு கொடுக்கட்டும், நல்லா கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மாறிக்கிறேன்றான். அப்புறம் என்ன பண்றது? கடவுள எதா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு போன்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இல்லையா? எல்லாரும் உன்னுடைய சகோதரர்கள், எல்லா மதத்தினரும். சோ அதுல நேரடி சகோதரர்கள் பிரம்மகுமாரிகள். பட் எல்லாருமே சகோதரர்கள் தான். ஞானத்தை கொடுக்குறோம். அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்து தான் நம்ம அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்புல இருக்க போறோமா இல்லையான்றத முடிவு பண்ண போறோம். இது கடவுளுடைய வழி. இல்ல அவன் இப்படி பண்ணானா அவனை நீ வெட்டு, குத்து, இதெல்லாம் சாத்தானுடைய வழி. 2ம் கடவுள் சொல்ல மாட்டார். இல்லையா? அதுவும் உங்கள பண்ண சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. எப்படி நீங்க அன்பா இருக்க முடியும்? ஒரு கசாப்பு கடையில வெட்டுனாலே பொண்டாட்டி கத்துனா பொண்டாட்டியும் சேர்த்து வெட்டிடுறான். அந்த குணம் வந்துடுது. அப்ப எப்படி அன்பாவும் இருந்துகிட்டு அப்படியும் எப்படி இருக்க முடியும்? அதை எப்படி கடவுள் சொன்னார்ன்னு வேற நம்புறீங்க? சோ அதுக்கு தான் நம்ம வழக்கமா சொல்லுவோம். இந்த காமத்தையும் கரிமீனையும் விட்டுட்டு 2 மாசம் இருங்க, புத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னு. ஏன்னா அது புத்தி மயக்கத்திலே இருக்கு. தண்ணி அடிக்கிறவனுக்கு எப்படி புத்தி தெரியாதோ அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதனால சாத்தான் எப்படிப்பா உங்களுக்கு வழி சொல்லுவான்? அவன் அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமா தானே இட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னும் போக போக ரொம்ப சூப்பராகவே வரும். 61 படிங்க சிஸ்டர்.
மேலும் நியாயம் பெற அல்லாஹ் அருளிய இவ்வேதத்தின் பாலும் அவனது தூதரின் பாலும் நீங்கள் வாருங்கள், அந்த சைத்தானிடம் செல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்குகளை வேஷதாரிகளை அவர்கள் உம்மை விட்டு முற்றிலும் புறக்கணித்து விடுவதையே நீர் காண்பீர். ஸோ இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கியதின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று கூறப்பட்டால் எந்த நயவஞ்சகர்கள் உம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்வதையே நீர் பார்ப்பீர். அந்த நயவஞ்சகர்கள் இல்ல, கடவுள் வந்துட்டாரு பாருங்க, சொர்க்கத்துல பரிசுத்தமான மனைவிகள் கொடுப்பாங்கன்னா நீங்களும் பரிசுத்தமானாதானே அங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம லாஜிக்கலா எடுத்து சொன்னா கூட, அவங்க அந்த காமம் கரிமீன் இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறதுனால உங்களை அவங்க நிராகரிக்கத்தான் செய்வார்கள். இல்ல, அல்லாவின் பக்கம் தான் வர சொல்றோம். தூதர்னா தூதர் பக்கம் வர சொல்றது கிடையாது. தூதருடைய வேலையே அல்லாவின் பக்கம் வாங்கன்னு சொல்றது. தூதரின் பக்கம் கிடையாது. தூதர்களால உருவானதுதான் மதங்கள், அதனாலதான் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? சாரி, ஒரிஜினல் தூதர் கிடையாது, மதஸ்தாபகர்களா அவங்க தூதர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஒரிஜினல் தூதர் இறைவனுடைய செய்தியை இப்ப வந்து கொடுத்து இறைவனை நினைங்க, வீட்டுல இருந்துகிட்டே நினைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். எல்லா வேலையும் செய்யும்போது இறைவன் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். சோ இந்த காமம் இல்லாம இருக்கணும், முக்கியமா கரிமீன் இல்லாம இருக்கணும், வெளியில சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லும்போது நல்ல ஊரை சுத்தி நாக்கு ருசி கண்டது வந்து டக்குன்ட்டு விட மனசு வராம நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் கிடையாது. யாரு சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்களோ அவங்களும் எல்லாத்துலயும் மூழ்கிதான் இருப்பாங்க. ஆனா ஞானம் கிடைச்ச உடனே விடுறதுக்கு தீவிர முயற்சி பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் வரமாட்டாங்க. நம்ம ஒரு 1000 பேருக்கு கொடுத்தா ஒரு 10 பேர் தேடுறதே அதிகம். ஏன்னா சொர்க்கத்தில் சொற்பமானவர்கள் மட்டுமே வருவார்கள். சரி, ஓகே சிஸ்டர். 62. நபியே, அவர்களின் கரங்கள் முற்படுத்திய பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாமல் ஆகிவிட்ட அவர்களின் இழிநிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நீர் பார்ப்பீராக. பின்னர் அவர்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறெதையும் நாங்கள் நாடவில்லை என்று அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்பவர்களாக உம்மிடம் வருகின்றனர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, அவர்களின் கைகள் முற்படுத்திய தீமையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? கைகள் மூலமாக அவங்க செய்யக்கூடிய துன்பம், அதிலும் குறிப்பாக முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனை இருக்குது இல்லையா? இப்ப யாருமே பாவிகள் இல்லைன்னுலாம் கிடையாது. எல்லாமே 2500 வருடம் பாவம் தான் செஞ்சிருக்கோம். சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் பாவம் இல்லாம இருந்தோம். எப்ப உங்க மனைவி அழகா இருக்கிறான்னு இப்படி திரும்பி பாக்குறீங்களோ அப்பவே பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொர்க்கத்துல அந்த மாதிரி சின்ன சலனம் கூட இருக்கு. பாவங்களற்ற உலகம் அதுதான். சோ இப்ப நாம பாவம் நிரம்பி இருக்குது. இந்த பாவத்திற்கான தண்டனை இருந்து காப்பாத்ததான் கடவுள் வர்றாரு. என்னை நினைத்து அந்த குணத்தையே அழிச்சிடு தப்பிச்சிடுவேன்ற. அப்படி இல்லைன்னா அந்த காமத்துக்கு அடிமையானது காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது போய் மாட்டிக்குவீங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் சாத்தானே நியாய தீர்ப்பு சொல்லட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது தண்டனைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அப்படி அவங்க செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைத்தால் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. துர்க்கியில, பாலஸ்தீன்ல, துர்க்கியில வந்து அந்த நிலநடுக்கம் வரும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்றாங்க. சோ அந்த இடத்துல பிறக்குறாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நிறைய பாவம் செய்தவர்கள் தான் அந்த மாதிரி கலவர பூமியிலே பிறப்பாங்க. சோ அந்த நேரம் என்ன பண்ண முடியும் யாராலையும்? ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள் இந்த ஞானத்தை எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்து இருப்பார். கொடுத்த பிறகுதான் அங்க போய் பிறப்பாங்க. ஆனா கடவுள் வந்து 100 வருஷம் ஆகுது. 100 வருஷம் முடியும் போது முடிஞ்சிடும் உலகம். அப்ப அவங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்ப வந்து உன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு நான் சொல்றேன், நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன், அததான் நான் நாடுறேன் அப்படின்னு உதட்டால அப்பட்டமா பொய் சொல்லுவாங்க இல்லையா? சாத்தான் வழியில இருக்கிறவங்க எப்படி நன்மையை நினைக்க முடியும் இல்லையா? ஓகே சிஸ்டர். 63. ஓகே, 63 படிங்க சிஸ்டர். அவர்கள் எத்தகையோர் என்றால்
அவர்களின் இதயங்களில் இருப்பவைகளை அல்லாஹ் அறிவான். ஆகவே நபியே, நீர் அவர்களை புறக்கணித்து விடுவீராக. மேலும் அவர்களுக்கு நல் உபதேசம் செய்வீராக. மேலும் அவர்களில் உள்ள கெடுதல்களை அவர்களுக்கு அவர்களது மனங்களில் படும்படி தெளிவாக எடுத்து கூறுவீராக. அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நபிக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம் தான் அங்க இருக்குது. அதாவது இறைத்தூதர் இருக்கு. நபினா இறைத்தூதர். நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. சோ அதை நாமளும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? 63 இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, அத்தகையோரின் இதயங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிவார். ஆகவே நீர் அவர்களிடமிருந்து விலகி இரும். இதுக்காக தான் விலகி இருக்க சொல்றது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஞானத்தை ஏத்துக்கிட்டா பார்ப்போம், இல்லைன்னா விலகி இருப்போம். இல்லாட்டினா அவங்க குணம் நமக்கு வந்துடும். அதனால விலகி இரும். ஏன்னா சாத்தான் ரொம்ப சாமர்த்தியசாலி இல்ல, அவன் கலரை நம்ம மேல பூசிட்டு போயிடுவான். அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும், விலகி இருந்து. இது எது தப்பு, இது எது ரைட்டு, நீங்களே யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் எப்படி இருந்திருக்கும், கடவுள் உருவாக்கிய இடம் இப்படியா இருக்கும், இப்படி எல்லாம் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க மனதுல பதிகிற மாதிரி தெளிவான வார்த்தைகளை சொல்லுங்க. இதெல்லாம் கடவுள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கடைசியில போட்டு காட்டுவார். என் குழந்தை சொல்லிச்சா, நீ நக்கல் பண்ணியா, கடவுள்லாம் இங்க இருந்து அவர் ஸ்தானத்தை விட்டு வரவே மாட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார். இங்க ஸ்தானம்ன்றது 2 அர்த்தம். குரான்ல அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. அவருடைய இடத்தை விட்டுன்றது அந்த குணம், அந்த ஸ்டேட்டஸ், அதுல இருந்து இறங்க மாட்டார். மற்றபடி பூமிக்கு வருவார். அவர் ஒன்னும் அகங்காரி கிடையாது. ஏய் நான் வரமாட்டேன், ஏய் நீங்க போங்கடா, அண்ணன் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கடா, அப்படி சொல்றவர் கிடையாது கடவுள். பணிவின் சொரூபம் அவர் இல்லையா? இந்த அழுக்கான உலகத்துல அழுக்கான ஒரு வயோதிக தாத்தா உடம்புல வர, சின்ன பையன் சின்ன பொண்ணு உடம்புல வரல. அவருக்கு இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அவர் எந்த தேவையும் மற்றவர். அவர் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. அதுதான் விஷயம். சொர்க்கத்தை உருவாக்கி நம்மை அங்க போறதுக்கு தகுதிப்படுத்துறாரு. சோ அதனால அவங்களுக்கு இந்த ஞானத்தை நீங்க இப்ப புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், அதை எப்படி இப்ப நம்ம புரிய வைக்கணும்? இவர் ஹிந்து ஏத்துக்குவாரா தெரியலையே, இவர் கிறிஸ்டின் ஏத்துக்குவாங்களா தெரியலையே, இவங்க முஸ்லீம் ஏத்துக்குவாங்களா தெரியலையே. கடவுள் சொல்றாரு, உன்னை யாரு உடம்ப பார்க்க சொன்னது? இந்த உடம்பையே பார்க்க கூடாது. இந்த உடம்பே ஆத்மாவுக்கு ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸே பார்க்க கூடாது. அதுக்கு மேல இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து இவங்க கிறிஸ்டின் முஸ்லீம்னு ஏன் முடிவு பண்ற? ஆத்மாவை தானே நான் உன்னை பார்க்க சொன்னேன். அந்த ஆத்மா தானே உனக்கு சகோதரர் அப்படின்னு கடவுள் சொல்றார். அடுத்தது 64 படிங்க சிஸ்டர். இன்னும் அல்லாவின் கட்டளையைக்கொப்ப கீழ்ப்படியப்படுவதற்காகவே தவிர மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பி வைக்கவில்லை. இன்னும் நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே அநீதமில்லை அநீதி இழைத்துக் கொண்டுன்னு படிங்க. அநீதம் இழைத்துன்னு இருக்கு. இடம் வந்து பின்னர் அல்லாவிடம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி அவர்களுக்காக அல்லாவுடைய தூதராகிய நீரும் பாவ மன்னிப்பு கோரியிருந்தால் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாக மிக கிருபையுடையவனாக அல்லாவை அவர்கள் கண்டிருப்பார்கள். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இப்ப 24 இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அவர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாவின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக தூதராகிய நீரும் மன்னிப்பு கோரி இருந்தால் அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். சோ இதுல ஒரே செய்தி, இது வரைக்கும் நான் எவனையும் அனுப்பலன்ற இதான் இங்க விஷயமே. மேல இருந்து கிறிஸ்துவ கீழே அனுப்பல, ஜிப்ரேல் அவரு அனுப்பல, அது தானா நடக்கிறது. தானா ஒரு சொர்க்கத்துக்கு தகுதியுடைய ஆத்மா. இது தலகி சிருஷ்டி மரம், இதன் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில இருக்கும். இந்த தண்டு பகுதியில இருக்கிறவங்க தான், இது கிளையே இல்லாத தண்டு பகுதி, இவங்க தான் சொர்க்கத்தில் வருபவர்கள். அங்க பிரிவினையே இருக்காது. அடுத்தது இதெல்லாம் கிளைகள், ஒரு மதங்களா பிரிவினையை உண்டாக்கிட்டே இருக்கும். அதுதான் சாத்தானுடைய வழி. இப்ப கடவுளுடைய வழி என்ன? பணிந்து போ,
தெய்வீக குணத்தை நிரப்பிக்கோ. உனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அது பின்னாடி போக போக வரும். வீட்டை காலி பண்ணு, உன்னையே நீ தியாகம் பண்ணு, கொலை பண்ணுன்னா யாரும் அதை கேட்க மாட்டாங்க. தன்னையே அழிச்சுக்கிறது. தன்னையே அழிச்சுக்கிறதுனா கொலை பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. நானுங்கிற அகங்காரத்தை அழிக்கிறது. இதுதான் கடவுளுடைய வழி. இதைத்தான் கீழ்ப்படிய சொல்றேன். இதுதான் கஷ்டம். தொழுகை பண்றதோ, சபரிமலைக்கு போறதோ, மெக்காவுக்கு போறதோ கஷ்டம் கிடையாது. உங்க சொத்தை அபகரிக்கும் போது நீங்க அமைதியா இருந்துட்டு வெளில வந்தீங்கன்னா அது இறைவனுடைய வழி. எடுத்துட்டு கத்தியை தூக்குனீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ மகா கும்ப மேளா நடக்குது. யாரோ ஒருத்தன் சிவலிங்கத்தின் மேல கால் வச்சுட்டான் போல இருக்கு. அதை அங்க இருக்கிற சாதுக்கள் பார்த்துட்டு அடிக்கிறாங்க. இப்ப கீழே முஸ்லிம்ஸ் கமெண்ட் போடுறாங்க, இவன் சாதுவா குண்டாவான்ட்டு, குண்டர்களான்ட்டு. முஸ்லிம்கள் கத்தியை தூக்கும் போதும் இதானே பேசுவாங்க மத்தவங்க. அப்ப அதை கடவுளுடைய வழினா யாராவது நம்புவாங்களா? கடவுள் இப்படி பண்ண சொல்லி இருக்கிறாருன்னு தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கடவுளுடைய வழியா இருக்குமா? இல்ல, எங்க தூதர் அப்படிதான் சொன்னாரு. நான் யாருமே அனுப்பலையே. கடவுள் சொல்றாரு பாரு, யாரையும் நான் அனுப்பலையே. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக, அவருடைய கட்டளையே இல்ல. இஸ்லாம் மார்க்கம் அன்பு மார்க்கம். அன்பு மார்க்கம் கடவுளுடைய மார்க்கம். அன்பு மார்க்கத்தை இஸ்லாம் போதிக்குதா, கிறிஸ்தவ மதம் போதிக்குதா, இந்து மதம் போதிக்குதா? டைரக்டா போதிக்கல, இன்டைரக்டா இருக்குது. ஏன்னா அங்க சண்டை போட சொல்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை எதிர்த்து. அது அவங்களுக்கு தெரியாது. டைரக்டா கடவுள் தான் இப்ப சொல்றாரு நமக்கு. அதை வச்சுதான் நம்மளால மத்ததுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியுது. மற்றபடி எந்த தூதரையும் நான் அனுப்பவில்லை. சோ அவருடைய கட்டளை கீழ்ப்படிவதற்காகவே முதல்ல அவருடைய கட்டளை வேணும். அவருடைய கட்டளை அவர் தான் கொடுப்பார். அல்லாவின் வழி அல்லாவிடமே இருக்கிறது. குரான்லயே இருக்குது. வந்துதான் அவர் சொல்லணும். மேல இருந்து பேசுறதுக்கு அவர் காதும் வாயும் கிடையாது, நமக்கு காதும் கிடையாது. அங்க இங்க வந்தாதான் சுக துக்கத்தையே அனுபவிக்க முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். கடவுளாவே இருந்தாலும் ஒரு உடல் இருந்தாதான் பேச முடியும். அதனாலதான் ஒரு வயோதிகர் உடல்ல பேசுறார். கட்டளை கொடுத்துட்டார். இப்ப இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு முதல்ல கடவுளுடைய கட்டளை இறைவனையே நினைச்சிட்டு இருங்க. மெயின் அதுதான். நினைக்க காமம் கோபம் இதுல இருந்து நீங்க விடுபடணும். ஃபர்ஸ்ட் இறைவனை நினைங்க. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கான செய்தியை சொல்வதற்காகவே தூதர்களை நாம் அனுப்புறோம். அது இப்பதான். வெட்டுங்க குத்துங்கன்றது கீழ்ப்படிகிறது கிடையாது. அது சாத்தானுடைய தூதர்கள்னு வேணா சொல்லலாம். கடவுள் எப்படி அப்படி சொல்லுவார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கீழ்ப்படுகிறதை தவிர வேற எந்த தூதரையும் நான் அனுப்பல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சுக்கிறாங்க. கடவுள் சொன்னாரு, கடவுள் சொன்னாரு, கடவுள் சொன்னாரு, அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம். தன்னுடைய வழியை கடவுளுடைய வழின்னு சொல்றது. இப்ப தனக்குத்தானே அநியாயம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க கடைசியில உம்மிடம் அல்லாவின் மன்னிப்பை கோரி, அல்லாவின் தூதராகிய நீயும் மன்னிப்பு கோரினால், அப்ப சூப்பரான பாயிண்ட் பாருங்க. அல்லாஹ் மன்னிக்கிறார் இல்ல, அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். எப்ப நீங்க மன்னிக்கணும். யாரு கிட்ட சொல்றாரு? உங்களுக்கு அநியாயம் இழைக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட இப்படிதான் வெளிப்படுத்தீங்க. அவங்க நீங்க ஞானத்தை சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை நடைமுறையில காட்டணும். வெளில உங்க சொத்தை அபகரிக்கிறாங்களா, போயிடு, அமைதியா போயிடு, திருப்பி எதுவுமே பண்ணாம. உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். எப்படி? அதாவது எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கும், ஆனா அதை பண்ண மாட்டோம். ஏன்னா அது கடவுளுடைய வழி கிடையாது. அப்படியே நீங்க போகும் பொழுது அவங்கள அங்கேயே மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இது கடவுள் கத்துக் கொடுத்த வழின்னு நீங்க சொல்லும் பொழுது அவங்க அப்பதான் நினைப்பாங்க கடவுள் கருணை நிரம்பியவர்ன்ட்டு. கடவுள் பேரால இப்ப இஸ்ரேல்ல போய் அந்த நிறைய பேரை கடத்திட்டு போனாங்களே, பெண்கள் எல்லாரையும், பாலஸ்தீன் தீவிரவாதிகள். அல்லாஹு அக்பர்ன்றான். அப்ப அல்லாஹ் மேல அன்பு வருமா, வெறுப்பு வருமா? முஸ்லிம் மதத்து பேரை மற்றவர்களுக்கு எடுக்கிறது கிடையாது. இவங்க நினைச்சுக்கிறாங்க மற்ற மதத்துக்காரங்க தான் நம்மள தப்பா பேசுறாங்க. இப்ப ஒரு இந்து தப்பு பண்ணா அவனாலதான் இந்து மதத்தின் பேர் கெட்டு போவோம், மத்தவங்க எதுவும் பண்ண முடியாது. அப்ப இறைவனுடைய வழியை நீங்க சொல்றீங்கன்றது உங்க நடத்தையின் மூலமாக நீங்க அதே மாதிரி மன்னிச்சு காட்டுங்க.
அப்ப அவங்க உங்க மூலமாக கடவுள் வெளிப்படுவார். அப்ப அவங்க கடவுள் கண்டிப்பா கருணை நிரம்பியவர் தான். அவரை மட்டும் இல்ல, உங்களையும் மகிமைப்படுவார். சோ ஒரு மனைவி கணவனையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கடவுளையே நினைச்சிட்டு இருக்கறனால அந்த சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தேவிகள் நாம தான். அதனாலதான் கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்னு பாடுறாங்க. அவங்க கிட்ட யாரு சொத்தை அபகரித்தார்களோ அவங்க கிட்ட எதுவும் பண்ணல. குழந்தையை துரோகம் பண்ணிருக்கலாம், கணவன் கள்ளத்தொடர்புல இருந்திருக்கலாம், அல்லது மனைவி கள்ளத்தொடர்புல இருந்திருக்கலாம். எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அமைதியா பொறுமையின் சிகரமாக என்னுடையவர் ஒருவர் மட்டுமே. நான் அதிலே திருப்தியானவன். அல்லாஹ் போதுமானவன் அடிக்கடி வரும். ஆனா அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்னா கடவுள் இப்பதான் வர்றாரு. சோ அதை நாம சொல்றோம். இருந்தாலும் இது கோடியில் ஒருவருக்குத்தான் புரியும். அதையும் சேர்த்தே நாம சொல்லிடுறோம். சரி. அப்ப நீங்க மன்னிக்கிறதன் மூலமாகத்தான் கடவுளை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு செகண்ட் நீங்க அப்படி கோபப்பட்டீங்கன்னா கடவுளை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா கடவுளோட குழந்தைன்னு சொல்றீங்க. மற்ற யாரும் கடவுளுடைய கிறிஸ்தவர்கள் சொன்னாலும் பிதான்னு சொன்னாலும் கடவுளோட குழந்தைன்னு உண்மையிலே நினைக்கிறது கிடையாது அவங்க. நினைச்சாங்கன்னா லவ் பண்ணுவாங்களா? காமத்துல ஈடுபடுவாங்களா? ஏன்னா எல்லாரும் குழந்தைன்னா அண்ணன் தங்கச்சில வருது. ஆனா நம்ம இப்ப அப்படி நடந்து காட்டுறோம். சோ அதான் நம்ம சொல்றோம். பிரம்மாவுடைய குழந்தை நாங்க தான். பிரம்மாவை தான் அங்க ஆதாம்ன்றாங்க. பிரம்மா வாய் வழியா இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப ஆதாமுடைய குழந்தைகள் தங்களுக்குள்ள காமத்துல ஈடுபட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல கடவுளை அனுமதிச்சாரு. மாத்தி மாத்தி பேசுறது கடவுள் என்ன? அதான் கேட்கிறாரு. நான் யாரையும் அப்படிலாம் அனுப்பல. கடவுளுடைய வழி ஒரே வழிதான். அவர் ஒருவர் தான், அவர் வழியும் ஒன்றுதான். அதுக்கு கீழ்ப்படியறதுக்காகத்தான் தூதரை நான் அனுப்புறேனே தவிர, அதை மீறக்கூடிய வழியை சொன்னவர்களை நான் எப்படி அனுப்பியிருப்பேன்ற. சோ அப்ப அல்லாவை நீங்க வெளிப்படுத்துங்க. அதுதான் இயேசு சொல்லுவார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய குணம் அவருடைய குணமாக தெரியணும். ஆனா அவர் கடைசியில அப்படி தெரிந்தார். பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவரு கோபமா பேசுறாரு, விபச்சார சந்ததியினர்ன்றாரு, சாட்டையால அடிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு.